ஒரு குடும்பத்துல புருஷன் காத்துன்னா பொண்டாட்டி மழை, பிள்ளைங்க நெருப்பு, பெத்தவங்க பூமி, நம்ம முன்னோர்கள் தான் வானம், பஞ்ச பூதங்கள் தான் என் வாழ்க்கை. இதுல புருஷன் கிட்ட பொண்டாட்டி தோத்தா என்ன, இல்ல பொண்டாட்டி கிட்ட புருஷன் தோத்தா என்ன, ஜெயிக்க போறது நம்ம குடும்பம் தானே. இத புரிஞ்சுக்கிட்டா குடும்பத்துல மக்கள் என்னுடையவை, அர்த்தங்கள் உங்களுடையவை. இது ரொம்ப சாதாரண வார்த்தை இல்ல. நம்ம பேசுற போது ஏதோ ஒரு அர்த்தத்துல அந்த சொல்லுவோம். புரிஞ்சுக்கிறவங்க அவங்க வேற ஒரு அர்த்தத்துல புரிஞ்சுக்குவாங்க. இப்ப ஒண்ணு இல்ல, ஏன்னா ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. ஒரு ஏரிக்கரை, இந்த பக்கமா ஒருத்தர் நிக்கிறாரு, அந்த பக்கமா ஒருத்தர் நிக்கிறாரு. இவர் சொல்றாரு பாருங்க, என்ன மீனுன்னா எனக்கு உசுறு அப்படின்னாரு. இவர் சொன்னாரு, ஆமா நான் காப்பாத்தி வளர்க்கறதுல மீனுன்னா எனக்கு உசுறு அப்படின்னாரு. இப்ப இவருக்கு சாப்பிட்டா உசுறு, அவருக்கு காப்பாத்தினா உசுறு. வார்த்தை ஒண்ணு தானே. இந்த ஒரு விஷயத்த வாழ்க்கையில புரிஞ்சுக்கிட்டா போறோம். அதை புரிஞ்சுக்கிட்டா யாரு தப்பா சொன்னாலுமே நம்ம தப்பா நினைக்க மாட்டோம். நம்ம மனசு நல்ல மனசா இருந்தா தப்பாவே சொன்னா கூட அதை நல்லாதான் புரிஞ்சுக்குவோம். வார்த்தைகள் என்னுடையவை, அர்த்தங்கள் உங்களுடையவை. 4 மணிக்கு காலையில எந்திரிச்சு நைட்டு 12 மணி வரைக்கும் இத்தனை வயசு வரைக்கும் ஓட வச்சது உங்க உடம்புல சார், உங்க காதல் சார். உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் உங்க மனைவியை? எல்லாமே மனைவி தான் சார். காலில் விழுனா கூட காலில் விழுவேன். இந்த மாதிரி அவங்களுக்கு முடியல பாத்திரம் விளக்குவேன், துணி துவைப்பேன், அவங்க துணிமணியெல்லாம் துவைப்பேன். உங்களுக்கு வந்து நீங்க கஷ்டப்படுறீங்க, இவ்வளவு இது பண்றீங்களா, ஒரு மனைவியுடைய மகிழ்ச்சியான முகத்தை பார்த்தா எல்லாம் மறந்துருமோ? எழுந்துச்சு அந்த பக்கம் திரும்பி படுத்து அந்த முகத்தை பார்த்துதான் சார் எழுந்துச்சு பொதுவாகவே.